மனம் என்பது மாயை. ஆகவேதான் அவை அனைத்தையும் உருவாக்கி காட்டி கலைத்து விடுகிறது. இந்த மனம் விழிப்பு நிலையில் இந்த உலகம், உடல் எனும் தோற்றத்தில், வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. அதே சமயம் கனவில் அது வேறொரு உலகை, புதிய வாழ்க்கையை உருவாக்கி மறைகிறது. உறக்கத்தில் இந்த மனம் அடங்கிக் கிடக்கிறது. இத்தகைய மனதை துரியத்தில் அடக்க வேண்டும். இந்த துரிய நிலையை கைக்கொண்டு துரியாதீதத்தில் நீ வென்றால் மட்டுமே பிறவி தீருகிறது. பிறவி தீரவென்றால் அகப்பேய் பேதகம் செய்யாதே, துறவியானவர்கள் அகப்பேய் சும்மா இருப்பார்கள். பிறவி தீர வேண்டுமென்றால் இந்த 3 அவஸ்தை என்று சொல்லக்கூடிய இந்த அறியாமையில் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவன் தன்னை அறிதலில் துரியம் எனும் சஹஸ்ரார நாட்டத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அதீதம் அதையும் கடந்த அந்த பரிபூர்ண நிலையை பெறுகிறான் அல்லவா? ஆகவே துரியமும் கடந்த துரியாதீத நிலை பெறும் பொழுது இந்த கனவு, விழிப்பு, உறக்கம் எனும் 3 அவஸ்தைகளும் விலகி விடுகிறது. துரியத்தில் 4வது அவஸ்தை எனும் நிலை ஏற்படுகிறது. அதீதத்தில் நீ மட்டுமே சித்திக்கிறாய். இந்த 4 வித அவஸ்தைகளும் பரிசுத்தமான ஆன்மாவின் இடத்தில் இல்லை. ஆகவே உன்னை அறி, அது நீ ஆவாய். எனது அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெறு.